الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله ارسله تعالى بالحق بشيرا ونذيرا اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين எல்லா புகழும் இப்பிரபஞ்சத்தை படைத்து இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி படைப்பினங்களை படைத்து படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினங்களிலும் சிறந்த வர்க்கமாக மனித இனத்தை படைத்து படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினத்தையும் மனிதனுக்கு வசப்படுத்தி தந்து இன்னும் அவனது மாபெரும் வல்லமைகளான இரவு பகல் சூரியன் சந்திரன் யாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமையும் சர்வ சக்தி வாய்ந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உரித்தாக்குமாக சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு வழிகாட்ட வந்திருக்கிற லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையில் இறுதி தூதராகவும் கடைசி தூதராகவும் வருகிறது மனித குல முழுமைக்கும் சிறந்த அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி வாழத்தை வைத்திருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் கலீஃபாக்கள் தாபீகள் தபா தாபீகள் உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அவருடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனது அன்பும் அவனது கிருபையும் நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் என்றென்றும் உரித்தாகமாக ஆகும். அன்பு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடராக ஏன் அல்லாஹ் ஒருவர் என்கின்ற செய்தியையும் அதற்கு அடுத்தபடியாக அந்த அல்லாஹ்விற்கு ஏதோ ஒன்றையும் நாம் இணை வைக்கக் கூடாது என்கின்ற செய்தியையும் அதை தொடர்ந்து அந்த அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக் கூடாது, ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர்களுடைய விஷயத்தில் நலம் பேண வேண்டும், பெற்றோர்களுடன் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் படைத்தவனுக்கு நிகராக படைத்தவனுக்கு சமமாக இணை வைக்க சொல்லும்பொழுது அவர்களுடைய பேச்சை ஒருபொழுதும் நாம் கேட்கக்கூடாது என்கின்ற குர்ஆன் ஹதீஸ் வழியிலே நாம் பார்ப்போம். அன்பு கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கடந்த வாரத்தில் ஒரு செய்தி, நாம் துறைக்கு தாமதமாக போபவர்கள் எழுந்து கண்டிப்பாக சொன்னது கொடுத்துவிட்டு அமர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை கடந்த வாரம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரியாக ஜும்மாவுடைய நாள், இந்த ஜும்மாவுடைய நாளிலும் நாம் பிரார்த்தனைகள் துஆ கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய துஆவாக இருக்கின்றது ஜும்மாவுடைய நாளில். அது வாங்கியிருக்கும் இக்காமத்திற்கு மத்தியில் இருக்கலாம், அல்லது வரலான தொழுகை முடித்ததற்கு பின்பாக இருக்கலாம். ஆகவே நாம் துஆ கேட்க வேண்டும். எதை இமாம் துஆ செய்கிறார், இமாம் துஆ கேட்டுவிட்டார், நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நாம் கூட்டு துஆவின் அடிப்படையில் ஒரு
எல்லாம் மிகவும் நம்மளுக்கு அருமையான அதிகப்படியான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றன. படைச்சோம் பனி இஸ்ராயேல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலிருந்தும் இன்னும் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலிருந்தும் நாம் பல்வேறு செய்திகள் இறை கட்டளைகளை எல்லாம் படைச்சவனுடைய கட்டளைகள் என்னவென்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அதே போன்று சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிபணிந்து வாருங்கள், அவனுக்கு எதையும் எவரையும் இணையாக்கி விடாதீர்கள், பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்கள் நலம் பேணுங்கள், அவர்களுடன் அன்புடன் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை படைத்த இறைவன் நமக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு நிலை இருக்கக்கூடாது என்ற கட்டளை இருக்கின்றன. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணைந்திராதீங்க, இணை வைத்து விடாதீர்கள், மன்னிக்க முடியாத குற்றம் என்ற செய்தியினை இங்கு அல்லாஹ் சொல்லுகிறார். மன்னிக்க முடியாத குற்றம் இதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கக்கூடியதை மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். ஏனைய பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆக நாம் ஏனைய பாவங்களுடைய விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பதுடன் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்கு நிகராக ஒன்றை வழங்குவது, அல்லாஹ்விற்கு நிகராக நாம் படைச்சவனிடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை படைப்பினங்களிடத்திலே நாம் கேட்பது, அது மாதிரியாக அல்லாஹ்விற்காக நாம் நேர்ச்சைகள் செய்ய வேண்டும், அதனை அல்லாஹ்விற்காக நாம் அறுக்க வேண்டும். அதனை விட்டுவிட்டு அல்லாதவர்களுக்காக நாம் நேர்ச்சைகள் செய்தாலோ அதை அறுத்தாலோ நாம் ஷிர்க் இணை வைத்து விட்டோம், மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சு விட்டோம். அந்த செய்தியை தான் அல்லாஹ் வசனத்தில் நமக்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பெற்றோர்கள் விஷயத்தில் மரியாதையாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய விஷயத்துல இன்றைக்கு நம்முடைய சமூகம் மிக மோசமான ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமாக நடக்க சொல்லி நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நபிமொழிகளில் நமக்கு வழிகாட்டுதலை இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர் விஷயத்தில் நீங்கள் இவ்வாறாக மரியாதையாக கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. வரலாற்றில் நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் வேளையில ஒரு வயதான ஒரு மூதாட்டி வருகிறார். வயதான மூதாட்டி வரும் பொழுது நபிகள் நாயகம் அவரை பார்த்து விட்டார்கள். பார்த்த உடனே எழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் எழுந்து அந்த பெண்மணியிடம் செல்லுகிறார்கள். அவர்களை மரியாதையோடு வரவேற்கிறார்கள். ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், மரியாதையோடு வரவேற்கிறார்கள். அதன் பிறகு தன்னுடைய மேலே போட்டிருந்த மேலங்கி புண்டை எடுத்து கீழே விரிக்கிறார்கள். அதில் வந்து அந்த பெண்மணி அமர்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புடன் பரிவுடன் கருணையுடன் அவர்கள் பேசுகிறார்கள். பேசிவிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு பிரியா விடை கொடுத்து அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பிறகு சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். யார் இவர்? இந்த மூதாட்டி யார்? இவ்வளவு வயதான காலத்தில் வந்தாங்க. நபிகள் நாயகம் எழுந்து சென்று வரவேற்கிறார்களே, தங்களுடைய வேலைக்கு புண்டை எடுத்து விரித்து மரியாதை செய்கிறார்களே, இவ்வளவு கனிவோடு அன்போடு பாசத்தோடு அவரோடு பேசுகிறார்களே, அவர் யார் என்று கேட்ட நேரத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டி வளர்த்த செவி தாய் கலிமா சாதியா. அருமை சகோதரர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். இந்த மாதம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று சொல்லப்படுகின்றன. அது மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது
6 மாதத்திலே தந்தை இறந்து பிறந்ததற்கு பிறகு 6வது வயதில் தாயை இறந்த செய்தி நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். 6 வயதிலே தன்னுடைய தாயை பார்க்கும் பிறகு பார்க்கவில்லை. தாய் பாசம் என்றால் என்னவென்றே அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் உண்மையிலேயே அன்னை ஆமினா அவர்கள் இருந்திருப்பார்களே, அவர்களுக்கு கடைசி வாய்ப்பு இருந்திருப்பார்களே, எப்படி நடந்திருப்பாங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. கலிமா சாதியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை நபிகள் நாயகம் தன்னுடைய பாலவாக்கு வளர்ந்துச்சு. ஒட்டகத்துடைய பாலை கொடுத்து வளர்த்த அந்த தாய்க்கு அந்த மரியாதை, அந்த கண்ணியம் என்று சொல்லி சொன்னால் நாம் இனி பார்க்க வேண்டும். 10 மாதம் சுமந்த தாய்க்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், கண்ணியப்பட நடக்க வேண்டும். தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி 2 ஆண்டுகள் நமக்கு பாலூட்டி வளர்த்த அந்த தாய்க்கு நாம் எந்த அளவிற்கு கண்ணியம் செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் நம்மளுக்கு இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அதிகமான கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். இதனை பேணி நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியும் நமக்கு புகாரியில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸாக இருக்கின்றன. அந்த காட்டு வழியில் சென்ற 3 சகோதரர்கள் இரவு நேரமாக இருந்தது ஒரு குகையை சென்று தஞ்சம் புகுகிறார்கள். அந்த குகையில் அன்று இரவு இடியுடனுடைய பலத்த மழை பெய்கின்றன. அவர்களை பெரிய பாறாங்கள் மூடிக்கொள்ளுகின்றன. இப்பொழுது அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலை. அந்த நிலையில் அவர்கள் செய்த நல்ல அமல்கள், காரியங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பாறை அகன்றதாக நாம் ஹதீஸை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள், அவர்களில் ஒருவர் யாரே, ஒரு தன்னுடைய ஆடுகளை எல்லாம் மீட்பதற்காக வெகு தூரம் பற்றி செல்கிறார். மேய்த்துவிட்டு மிகவும் தாமதமாக வருகிறார்கள். வந்து ஆட்டுடைய பாலை கறந்து தன்னுடைய தாய்க்கு கொடுப்பதற்காக செல்லுகிறார்கள். பெற்றோர்களோ தூங்கிவிட்டார்கள். பெற்றோர்கள் தூங்கியதற்கு பிறகு இவர் என்ன செய்கிறார், அந்த பாலை கரத்திலே வைத்துக் கொண்டு தாய் எப்பொழுது விழிப்பார்கள், அவர்களுக்கு நாம் இதனை கொடுக்க வேண்டும், கொடுத்து விட்டுத்தான் நம்முடைய மனைவி மக்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். அவை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இதனை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக பெற்றோரோடு நீ கண்ணியமாக மரியாதையாக அவருக்கு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய திருப்தியை பெற வேண்டும், அவருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடாது என்கின்ற ஒரே கட்டளைக்காக, ஒரே செய்திக்காக நான் என்ன செய்கிறேன், விடியும் வரை பாலை வைத்துக் கொண்டு நின்று கொண்டே இருந்தேன். யா அல்லாஹ், அதன் பொருட்டால் என்ன செய்ய இந்த பாலையை அகற்று என்று அவர்கள் பிரார்த்தனை செய்த வேளையில அந்த பாலை கொஞ்சம் நகர்ந்ததாக நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னும் 2 பேர் முழுமையாக அவர்களுடைய அமல்களை, இன்னொருவர் தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக அழகிய பெண்ணை அழைத்த நேரத்தில் அந்த பெண்ணை அல்லாஹ்வுக்கு அஞ்ச மாட்டாயா என்று சொன்ன வேளையில அந்த பெண்ணிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டார். யா அல்லாஹ், உனக்காக வாய்ந்து நான் எதிர்த்தேன், ஆகவே அதன் போயிட்டு என்ன செய்ய இந்த பாலையை அகற்று அப்படின்னு கேட்டதாகவும், இன்னொருவர் வேலையாளருடைய கூலியை சரியாக கொடுக்கக்கூடிய நபர் அவர் கூலியை வாங்காமல் சென்று விடுகிறார். பல ஆண்டுகள் கழித்து வருகிறார். வரும் பொழுது அந்த கூலிக்காக இவர் என்ன செய்கிறார், ஆடு, அதன் பிறகு மாடு, அதன் பிறகு ஒட்டகம் என்று சொல்லி பெரும் மந்தைகளாகிவிட்டன. அவர் கூலியை கேட்டு வரும் பொழுது இந்த ஆடு மந்தை, இந்த ஆட்டுடைய மந்தை, இந்த ஒட்டகத்துடைய மந்தையெல்லாம் உலக மத்திட்டு போ அப்படின்னு சொல்லும் வேலையில இந்த என்ன மரியாதையை கிண்டல் பண்றியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இல்ல, நீ கொடுக்கப்பட்ட
நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். அது என்ன செய்தி என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம், ரெண்டு பேர் சொல்லுவாங்க, சும்மா ஏற்ற கூட சொல்லக்கூடியது கதையாக கூட சொல்லுவாங்க பாருங்களேன், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்லுவார்கள். இது ஏதோ ஒரு பழமொழியாக சொல்லிக் கொள்வாங்க. பழமொழியாக இருந்தாலும் கூட ஏதோ நல்ல ஒரு செய்தி அதில் இருக்கின்றன. என்ன செய்தி இருக்கிறது என்று நல்ல ஒரு அருமையான ஒரு பேச்சாளர் பேசுகிற பொழுது சொல்லி காட்டினார். ஒருவன் சொன்னானா, உன்னுடைய தாயுடைய இருதயத்தை பிளந்து, நெஞ்சை பிளந்து அவருடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டு நீ வா, அப்படி வருவாயானால் உனக்கு இவ்வளவு ரூபாய் சன்மானமாக தருகிறேன் என்று சொல்லும் வேளையில என்ன பண்ணா, இவ்வளவு ரூபாய் நமக்கு கிடைக்கும் போதே, இவ்வளவு ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறாக்க எப்ப சம்பாதிக்கிறது, ஈஸியா கிடைக்கிறது, அம்மாவை காணி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, தாயை கொலை செய்து தாயுடைய நெஞ்சை பிளந்து அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். ஓடும் பொழுது அவன் தடுக்கி கீழே விழுந்து விடுகிறான். அவன் தடுக்கி கீழே விழும் பொழுது அவனுடைய காலில் அடிபட்டு விடுகின்றன. இருதயமும் கீழே கிடந்து துடிக்குது. அந்த வேளையில அந்த இதயமானது சொல்லுகிறதா, மகனே, உன்னுடைய காலில் அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்குமா, உன்னுடைய காலில் அடிபட்டு ரத்தம் போய் கொண்டிருக்குது அப்படி என்ற செய்திய என்ன செய்யப்படுகின்றன, அந்த இருதயம் சொல்லுகிறதா. இந்த இடத்தில் தான் என்ன செய்யப்படுகின்றன, பெத்த மனசு என்ன ஆயிடுச்சு, புத்தாக ஆகிவிட்டன, பிள்ளையுடைய மனசு என்ன ஆயிடுச்சு, கல்லாக ஆகிவிட்டன. இந்த ஒரு நிலை நமக்கு வரவே கூடாது. சிலரை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய அம்மா வந்துகிட்டு, தன்னுடைய அக்கா வந்துகிட்டு ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்களே, ஆகவே நான் இப்படிதான் ஆகிவிட்டேன், நான் பெற்றோர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க, ஆகவே நான் இப்படி நடந்துக்கிறேன், அவங்க மோசமாக நடக்கக்கூடிய காரணத்தினாலே நான் நடந்து கொள்கிறேன் சொல்றாங்க. அருமை சகோதரிகளே, அப்படி இருக்கக்கூடாது, அது தவறு. அவர்கள் தவறாக நடப்பார்களே ஆனால் அதற்கான கேள்விகளுக்கு படைச்சொல்லுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். நாம் செய்ய வேண்டிய கடமையை செவ்வனே செய்ய வேண்டும். நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை எந்த விதமான தங்கு தடையின்றி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்களை பார்த்து இஸ்லாம் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள், ஒருவர் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இறுதியிலே மாறு செய்கிறான் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன அவன் மாறு செய்கிறான் என்று கேட்கும் வேளையில தன்னுடைய வாரிசுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை முறையாக அவர் பங்கிட்டு கொடுக்காமல் சில பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் கொடுத்து விடுகிறார், இதன் காரணமாக அவர் மாறு செய்கிறார் என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அன்னை சகோதரர்களே, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நாம் பெற்றோர்களுக்கு கண்ணியம் படுத்த வேண்டும், அவர்களை நல்ல நிலையிலே நாம் வைக்க வேண்டும், அவர்களுக்குரிய உபசரணைகளை நாம் செய்ய வேண்டும். அவர்கள் உயிருள்ள பொழுதே மரணித்தலுக்கு பிறகு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முற்படுகிறோம், மரணித்தலுக்கு பிறகு செய்யணும்னு நம்ம முற்படுகிறோம் பல்வேறு காரியங்களை. ஆனா உயிரோடு இருக்கும் காலத்தில் செய்ய வேண்டும். அதைத்தான் நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றன. அபூதாவுடைய இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், என்னுடைய பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது எஞ்சி இருக்கிறதா என்று கேட்கிறார். அருமை சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை நாம் மிகவும் கவனமாக கேட்டு நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரிகள், வாழ்க்கையில எந்த ஒரு துறையை விட்டு வைக்காமல் வாழ்ந்து வழிகாட்டி சென்ற ஒரு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை, அனைத்தையுமே. பெரியார் சொன்னானே, அந்த மைய கூட விட்டு வைக்கிறான்னு சொல்லி, ஆமா, அதை கூட விட்டு வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வழிகாட்டியவர் நபிகள் நாயகம். இப்பொழுது அவரிடத்தில் வந்து கேட்கிறாங்க, என்னுடைய பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு நான் செய்ய வேண்டிய கடமைகள் வேலைகள் ஏதாவது எனக்கு இருக்கிறதா என்று கேட்கும் வேலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், விலை கொடுக்க, பாவ மன்னிப்பு தேட வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு நாம் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நாம் இறக்கும் வரை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னிச்சிரு, பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரு, அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று சொல்லி பிரார்த்தனை செய்து வந்தமாக இருக்க
பெற்றோருக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை. அப்ப நபிகள் சொன்னாங்க அவங்களுக்கு என்ன பிழை கொடுக்க பாவ மன்னிப்புகள் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடியாக சொன்னார்கள் சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமாக நன்மை அளிக்கக்கூடிய காரியங்களை ஆக்கிவிட்டு செல்வது. என்னது நிரந்தரமாக என்று சொன்னால், உதாரணமாக நம்ம பார்க்க பள்ளிவாசலை கட்டிவிட்டு செல்வது, அதுபோன்று மதரசாக்கள் கட்டி விடுவது, ஒரு கிணறு தோண்டி விடுவது, மரம் வைப்பது, அந்த ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு நோட்புக்கு இன்னும் அவர்களுக்கான உடைகள் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி நன்மைகள் நிறைய. மனிதன் இறந்ததற்கு பிறகு நன்மைகள் போய் சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல் இதுதான். நாம் அவங்க இறந்ததுக்கு பிறகு இந்த நிரந்தரமான காரியங்களை நம்ம செஞ்சு வச்சுட்டு போனோம்னு சொன்னாங்க. நாம் இறந்ததுக்கு பிறகு என்ன செய்யப்படுகின்றன, அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது செய்தியை சொல்லுகிற பொழுது, அவர்கள் அனுமதிக்கப்பட்ட வாக்குறுதி ஏதாவது கொடுத்து விட்டு சென்றிருந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். உதாரணமாக ஒருத்தர் வர்றாரு, உங்க தாய் உங்க தந்தை உயிரோடு இருக்க பொழுது இந்த பெண்ணுடைய திருமணத்துக்கு உதவி செய்ய சொல்லியிருந்தாரு, இந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்ய சொல்லியிருந்தாரு, இந்த மதரசாவுக்கு இந்த மாதிரி உதவி செய்ய சொல்லியிருந்தாரு, இந்த தாவாவுடைய பணி சிறக்க வேண்டும் என்பதற்காக உதவி செய்ய சொல்லியிருந்தாரு இறந்துட்டாருன்னு சொல்லுகிற பொழுது இது அனுமதிக்கப்பட்டது. இதனை நிறைவேற்றுவது, அவர்கள் ஏதாவது நல்ல காரியங்களுக்காக வாக்குறுதி கொடுத்து போயிருந்தால் நம்மால் முடியுமையானால் அந்த காரியங்களை நிறைவேற்றுவது, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவருடைய வாரிசுகள் செய்ய வேண்டிய கடமைகளை ஒன்றாக இதை சொல்லி காட்டினார்கள். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, பெற்றோர்களுடைய உறவினர்களை உறவு முறையில் பேணிக் கொள்ளுங்கள், அந்த உறவு முறிந்து விடாமல் அதை ஓடி சேர்த்து வைங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக நம்ம வீட்டுல நம்முடைய தந்தை இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தந்தை வழி சொந்தம் இருப்பாங்க, தாய் இறந்துட்டா தாய் வழி சொந்தம் இருப்பாங்க. அந்த குடும்பத்துல அந்த பெரிய மனுஷன் இறந்துட்டாரு, அந்த பெரிய மனுஷன் இறந்துருச்சு, அத்தோட எங்களுக்கு உறவே இல்லைங்க, உறவே விட்டு போச்சுங்க, அந்த புருஷனோடு உறவு இல்லாம போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உறவுகள் என்ன செய்ய வேண்டும், முடிந்து விடாமல் உறவுகள் நீடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொன்னார்கள், பெற்றோர்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துங்கள். அருமையான முறையில் பெற்றோர்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துங்கள். இது ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுடைய நண்பர்கள் எடுத்துக்கொண்டால், பெற்றோர்களுடைய நண்பர்கள் அவர்கள் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம். பெற்றோருடைய நண்பர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் கூட அவங்களையும் கண்ணியப்படுத்தணும். அது இஸ்லாம் அவங்களுக்கு போய் சேருங்க, இஸ்லாம் அவங்களுக்கு போய் சேரும். ஆகவே பெற்றோருடைய நண்பர்கள் அவங்களை கண்ணியப்படுத்துறது. இப்ப அம்மா இறந்துருச்சா, நம்முடைய அம்மாவோடு நெருங்கி பழகிய தோழிகள் இருப்பாங்க, நம்முடைய அத்தா இறந்துட்டா அத்தாவோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரே ஒரு செய்தி, இந்த நண்பர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்துல ஒருவர் அவருக்கு வயதாகிவிட்டன, அவருடைய தந்தை இறந்து விட்டார், இவர் ரயில்வேல வேலை பார்க்கிறாரு. இந்த ரயில்வேல வேலை பார்க்கக்கூடியவர் சரியான கூட்டம், ரயில்வே ஸ்டேஷன்ல சரியான ஒரு கூட்டம். அந்த நேரத்தில் பாருங்க, வயதான ரெண்டு தம்பதிகள், ரொம்ப வயதான தள்ளாத வயதுல கம்பம் ஊண்டிட்டு வர்றாங்க. வரும் பொழுது இந்த ரயில்வேல வேலை பார்க்கக்கூடிய பாய் என்ன செய்யறாரு, எழுந்து போய் அந்த வயதான காலத்தில் வரக்கூடிய முதியோர்கள் ரெண்டு பேர்த்தையும் கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்து ஆபீஸ்க்குள்ள உட்கார வச்சாரு. ஒரு கூட்டம் ஆபீஸ்க்குள்ள உட்கார வச்சாரு. உட்கார வச்சதுக்கு மேல ஒரு தண்ணி கொடுத்தாரு, அப்புறம் டீ வர வச்சு கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு டிக்கெட் எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்க அனுப்பி வைக்கிறாரு. பாய் நீங்க யாரு பாய், யாருக்கே தெரியலையே பாய், இப்படி நாங்க முடியாத காலத்துல இப்படி வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள கஷ்டப்பட்ட பொழுது எங்களை கண்ணியப்படுத்தி இப்படி நீங்க எங்களை உள்ள உட்கார வச்சு தண்ணி கொடுத்து டீ கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து இப்படி கண்ணியமா அனுப்புறீங்களே, நீங்க யாருக்கு கேட்கும் வேலையில சொன்னதா? நான் தான் சுலைமான் கானுடைய மகன் ஜலீல் கான். சுலைமான் கான் என்பவர் உங்களுடைய தந்தையாரே, உங்களுடைய ஃப்ரெண்டு தானே அப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க, சுலைமான் கானுடைய பையன் நீ? ஆமா. எப்படி உனக்கு தெரியும்? எங்க அப்பா நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, பல விஷயங்கள் பேசுவீங்க. ஆகவே எங்க அப்பாவுடைய நண்பர்கள் காரணத்துக்கு தான் கண்ணியப்படுத்துறேன். இதை எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
வேண்டும். பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர்கள் இதுதான் அழகிய முன்மாதிரி. இதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் அதிகமான மக்கள் இதை பின்பற்றுவது கிடையாது. அவர்கள் இறந்ததற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? மற்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் செய்வதை போன்று 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40ஆம் நாள் வருடம் இந்த மாதிரியாக செய்வதற்கு இஸ்லாத்தில் எந்த இடமே கிடையாது. அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். நபிகள் நாயகம் உயிருள்ள பொழுது அவருடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். இப்ராஹிம் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் இருவர் இறந்து விட்டார்கள். அவர்களுக்காக நபிகள் நாயகம் செய்திருக்கிறோமா இல்லையா? ஏன் அதிகமாக நேசித்தவர்கள் நபிகள் நாயகம் அவருடைய துணைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அதிகமாக நேசித்தார்கள். சில நேரம் அமைதியாக உட்கார்ந்திருப்பாங்க. நபிகள் நாயகம் சிந்திச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இளம் மனைவிமார்களான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சபியா போன்ற பெண்மணிகள் வந்து என்ன செய்வாங்க? என்ன அந்த கிழவியாவும் முடிச்சாக்குன்னு கிண்டல் அடிப்பாங்க. அவர்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக உடனே சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நபியானதற்கு பிறகு அவருடைய செல்வத்தை எல்லாம் இந்த தீனுடைய வேலைக்காக அவர் அர்ப்பணம் செய்ததையும் தனக்கு உறுதுணையாக அவர்கள் இருந்ததையும் சொல்லி காட்டுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்களா? ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆகவே சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் செய்ததை செய்ய வேண்டும், அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும், அவர்கள் செய்யாததை செய்யக்கூடாது. ஆக இதையெல்லாம் நாம் மனதில் பண்ண வேண்டும். பெற்றோர்கள் விஷயத்தில் நம்முடைய மார்க்கம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகின்றன. உயிருள்ள பொழுதும் இறந்ததற்கு பிறகும் அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். பெற்றோர்கள் விஷயத்தில் மரியாதையாக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னைக்கு எப்படி நடந்து கொள்வோமோ அதுதான் நாளைக்கு நம்முடைய பிள்ளை நம்மகிட்ட நடந்துகிறது. இன்னைக்கு நாம் நம்முடைய பெற்றோர்களோட எப்படி நடந்து கொள்வோமோ அதை பார்த்துட்டே இருக்கோம். புள்ள நாளைக்கு என்ன செய்யணும்? அவன் அந்த மாதிரியா நம்மகிட்ட நடந்துக்குவோம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை கேட்டு முடிச்சுக்கிறேன். பாருங்க, ஒரு குடும்பத்துல வயதாயிட்டார். ரொம்ப வயதாகி வயது முதிர்ந்துருச்சு. அந்த இடத்திலேயே மலம் ஜலம் எல்லாமே போயிட்டு இருக்குது. ரொம்ப இங்க வாழ்ந்த ஒரே நாட்டம், ஒரே எச்சி கடுமையா இருக்குது. இந்த நேரத்துல மருமகளோ எரிஞ்சு விழுகுது. வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்கிறாரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அங்க பார்த்தாங்க வந்த உடனே புருஷனுக்கு ஒரு அமைதி கிடைக்கணுமே இல்லையா? இல்லங்கள் அமைதி கிடைக்கக்கூடிய இல்லம்னு குர்ஆன் சொல்லுது. இங்கு வந்தாக்க ஒரே சச்சரவுதான், சண்டை தான். இந்த நிலையில வந்தோடனே பொண்டாட்டி எரிஞ்சு விழுந்து இங்க வாரு, ஒப்பி செஞ்சிருக்க நிலைய பாரு அப்படின்னு எரிஞ்சு விழுது. இவர் தந்தையை கேட்டு இருக்கிறாரு. என்ன செய்யறது ஒண்ணும் புரியாம இருந்துட்டு உடனே என்ன ஆயிடுச்சு? உள்ள எல்லாத்தையும் நடந்ததுன்னு நினைக்கிறான். ஆனாலும் கூட முடியலையே சூழ்நிலை. இந்த நிலையை என்ன போச்சு? தந்தையை பார்த்து சொல்கிறார். மகனை பார்த்து தந்தை சொல்லுகிறார், மகனே ரொம்ப கஷ்டப்பா நான் இங்க இருக்கிறது. உனக்கு தெரியும், முன்னாடி தெரியும், எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த பூமி விசாலமானதா இருக்குது. நான் எங்கிட்டாவது போய் படைச்சுக்கிறேன்ப்பா. நானும் கொடுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு நான் சரி போப்போம் அப்படின்னு மகனும் சொல்லிட்டான். அழுகிறார். ஒரு அழுக, ஏப்பா உன்னை இப்படி கஷ்டப்பட்டு பத்து வளர்ந்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து நான் பண்ணி ஒரு அழுதுருக்காரு. சரிப்பா சரி போறேன். போயிட்டு போய் அடிக்கிற வெயில் அடிக்கிற மழையில படுத்துக்கிறதுக்கு அந்த போர்வையும் யாருக்கையாவது போய் வாங்கி சாப்பிடுறதுக்கு அந்த தட்டையும் கொடுப்பா, நான் போறேன்னு கேட்கிறாரு. அவர் என்ன மகிழாரு, அவன் மகனை கூப்பிட்டான். அவன் மகனை கூப்பிட்டு போய் அந்த போர்வையும் அந்த தட்டை எடுத்து தாத்தா கொடுத்து அனுப்புறா அப்படின்னு சொன்ன பொழுது அவன் வீட்டுக்குள்ள போன பையன் அந்த போர்வையை ரெண்டா கிழிச்சான். ஒரு பகுதியை உள்ள வச்சுட்டு ஒரு பகுதியை கொண்டு வரலாம். தட்டை ரெண்டா உடைச்சான். ஒரு பகுதியை உள்ள வச்சுட்டு ஒரு பகுதியை கொண்டு வரலாம். கொண்டு வந்து இந்த தாத்தா கொண்டு போ அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே வாங்கி கையில வச்சுட்டு அழுதாரு. தேம்பி அழுதா. பாத்தியா நீ ஒரு அடி பாயிரப்பா, உன் புள்ள 9 அடி பாயிர. பாத்தியா என்ன மாதிரி பண்ணிட்டு வந்தேன் பாரு. பாதி பூரியை கொண்டு வந்திருக்கான். இது தலைமுட முடியுமா? காண முடியுமா? இந்த தட்டை எப்படி நான் சாப்பிட முடியும் என்று கேட்க வேலையில மணிக்காரை மகனை கூப்பிடுறான். டேய் படுவாங்க வாடா. அப்படி என்ன சொன்னேன்? தாத்தாவுக்கு பொருளை தட்டை தானே போட சொன்னேன். அதை என்ன பாதியை கொண்டு கொடுத்த? எதுக்காக நான் கொடுத்த? நாளைக்கு உனக்கு கொடுக்கறதுக்காக பாதியை வச்சிருக்கிறேன். போர்வையில பாதி, தட்டுல பாதி, உனக்கு நாளைக்கு நான் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறேன். ஆகவே இது தாத்தாவுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னான். அருமை சகோதரிகளே, இதுதான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிள்ளைய நாளைக்கு இன்னைக்கு நம்ம பெற்றோர்களோடு நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ
வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். பெற்றோருடைய திருப்திக்கு அல்லாஹ்வுடைய சிறப்பின் வாலிதி சகோதரப்பின் சகோதர வாலிதி தந்தையின் திருப்பத்தில் அல்லாஹ்வுடைய கொடுத்தோம். தந்தையின் கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்றன. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னார். பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். பெற்றோருடன் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த பெற்றோர்கள் படித்தவனுக்கு இணையாக சமமாக இணை வைக்க சொன்னால் ஒருபொழுது கேட்கப்படாத என்று அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றி வாழ்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன கேட்டவங்களுக்கும் இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து அருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களுடைய கடமைகளை செவ்வனை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஈமானையும் செயல்படும் மனவழியை நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்து நமது வேதனை நரகத்தை எப்படி காப்பாற்ற அனைவர்களையும் சொற்களோத்தில் எல்லாம் சேர்த்து அருள்வாளிப்பானாக. ஆமீன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله ارسله تعالى بالحق بشيرا ونذيرا